இருக்கிறோம். கடந்த மாதத்தில் எந்த மிஷினரி பார்த்தோம்? மிஷினரி பற்றி பார்த்தோம் இல்லையா? சீகன் பால் நம்ம இல்லையா? சீகன் பால் தானே பார்த்தோம். தரங்கம்பாடியில் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார். முதல் பிரிண்டிங் பிரஸ்ல ஏறின புஸ்தகமே எதுதான்? பைபிள் தான். சீகன் பால் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு தரங்கம்பாடி. இன்னும் அங்கே ஆசிரமம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. TLC அந்த சபையினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடியவர் இல்லையா? ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மிஷனரிகளை பற்றி தான். இன்றைக்கு பார்க்க போறவர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன். யாரு? டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் வந்து ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். எந்த தேசம்? ஸ்காட்லாந்து தேசம். அப்படியே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லேருந்து வந்த மிஷினரியின் வந்ததுனால்தான் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம், சமுதாய மாற்றம், பொருளாதார மாற்றம் எல்லாம் நடைபெற்றது இல்லையா? பெண்கள் உடன்கட்டை ஏறது கூட அவங்க வந்து தான் என்ன பண்ணாங்க, ராமாபாயின்னு சொல்லி ஒரு தாயார் அது தடுத்து நிறுத்தினாங்க. கணவன் இறந்துட்டா உடனே மனைவி என்ன பண்ணோம்? இறந்துடணும். உடன்கட்டை ஏறுறது அப்படிப்பட்டதான கொடுமையான காரியங்கள் எல்லாத்தையும் அழித்து போட்டாங்க, எடுத்து போட்டாங்க மிஷனரிகள் மூலமாக தான். நிறைய காலேஜ், நிறைய ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னு சொன்னால் அது காரணம் யாருடைய தியாகம்? மிஷனரிகள் தான் இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு கூட டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லி அருமையான ஒரு தேவ மனுஷர், ஸ்காட்லாந்து தேசத்தில் 1813ஆம் ஆண்டு மார்ச் 19 பிறந்தவர். அவர் வந்து எளிய குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவர் வந்து பஞ்சாலையில் பணி செய்து கொண்டிருந்தாராம். ஸ்பின்னிங் மில், பஞ்சாலை, நூல் தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சுக்கின்னு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பு படித்தாராம். அரை நாள் வேலை, அரை நாள் படிப்பு. இப்போ கூட வெளிநாட்டுக்கு போனாங்கலாம் அப்படிதான், பாதி நாள் வேலை, பாதி நாள் ஸ்கூல், காலேஜ், அப்படி படிப்பு. அப்படிதான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஸ்காட்லாந்து சேர்ந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அரை நாள் காலேஜுக்கு போவார், அரை நாள் என்ன பண்ணுவாராம்? ஸ்பின்னிங் மில்லில் வேலை செய்து டாக்டராக படித்து அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே போகணுன்னு சொல்லி ஆப்பிரிக்கா தேசம். எந்த தேசம்? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம், காடுகள் நிறைந்த பகுதி. கற்பர் இனத்தை சேர்ந்தவங்க தான். காட்டு பகுதி. ஆப்பிரிக்காவில் ஊழி செய்யணும்னு அவருடைய தாகம். அதனால என்ன பண்ணாரு? தன்னுடைய பிறந்த நாடு ஸ்காட்லாந்தை விட்டு எங்க வந்தாரு? ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டாரு. இப்பெல்லாம் ஃப்ளைட் இருக்கு, டக்குன்னு வந்துடலாம். அப்பெல்லாம் வந்து கடல் மார்க்கமாக தான் வரணும், கடல் மார்க்கமாக வரணும், கப்பலில் தான் வரணும். 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். காற்று அடித்தாதான் கப்பல் பிரயாணம் செய்ய முடியும். காற்று அடிக்கலாம், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி 2-3 மாதமாக பிரயாணம் பண்ணி தான் வரணும் கடலில். இப்போ டக்குன்னு ஃப்ளைட் இருக்குது இல்லைங்களா? ட்ரெயின் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அந்த காலத்தில் அவங்க 1800 18ஆம் நூற்றாண்டு சொல்கிறேன். அப்போல்லாம் ஃப்ளைட் வசதியெல்லாம் இல்லை, கடல் மார்க்கமாக தான் வரணும். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் ஆப்பிரிக்காவுக்கு வந்து என்ன பண்ணார்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். காடுகள் நிறைந்த இடம் ஆப்பிரிக்கா. அவங்கள பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க? செக்கச்சேவர்னு இருப்பாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தீங்களா? வராங்களேங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு, சவுத் ஆப்பிரிக்கன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நாடு இருக்கு, இங்கிலாந்து இல்லை, வெஸ்ட் இண்டீஸ். அந்த பக்கத்தையெல்லாம் இருக்கிற அவங்கள பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்க, நீக்கிறோ மாதிரி இல்லைங்களா? அங்கே என்ன அடிமைகளை விற்கிறதா. இந்த கருப்பர் இனத்தை வெள்ளைக்காருக்கு என்ன பண்ணுறது? விற்பனை செய்கிறது தான். எப்படி யோசேப்பை தன் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? போத்திபாருக்கு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க?
20 வெள்ளிக்காசுக்கு. நம்முடைய வேதத்தில் இருக்க யோசேப்பு வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசுக்கு போத்திபாருடைய அரண்மனைகளில் போத்திபாருக்கு என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க. அதே போல தான் கற்பர் இனத்தை வெள்ளைக்காருக்கு என்ன பண்ணுவாங்களாம் அந்த நாளில், அடிமைகளை விற்பனை செய்யறதாம். அது தவறுன்னு சொல்லி என்ன பண்ணார் இவர் டேவிட் லிவிங்ஸ்டன் கண்டிச்சு அதுலேருந்து விடுதலை கொடுத்தார். இல்லையா? கற்பர் இன மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார். நெல்சன் மண்டேலா கூட இருந்தார் இல்லையா இப்போ லேட்டஸ்டா, அவரெல்லாம் கூட இதை எதிர்த்தவர் தான். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன், இவங்களாம் இந்த கற்பர் இனத்தை அடிமைகளை விற்கிறத தடை செய்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் யார் இவர், டேவிட் லிவிங்ஸ்டன். பாருங்க, டாக்டர் அவரு. டாக்டருடைய அந்த எல்லாவற்றையும் லக்ஸூரி லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து கற்பர் இன மக்கள் மத்தியில், அது ஆப்பிரிக்கன்ஸ் மக்கள் மத்தியில் அவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணாராம், செய்தார். அநேக இடங்களை கண்டுபிடிச்சாராம். ஆப்பிரிக்காவில் தெரியாமல் இருந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணாரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா கண்டுபிடிச்சு அங்கே ஆண்டவருடைய பணியை செய்தார். ஆண்டவருடைய பணியை மாத்திரமல்ல, கல்வியை என்ன பண்ணார் அவங்களுக்கு கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அவர் அங்கே அறுபாடுபட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு அந்த மிஷினரியுடைய தலம் சொல்லலாம். இன்னும் அநேக மிஷினரிகளை உருவாக்குற இடமா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் யாரு, டேவிட் லிவிங்ஸ்டன். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மையப்படுத்தும். ஆப்பிரிக்காவில் அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் ஏற்பட்டதுக்கு வித்திட்டவர், விதை போட்டவர் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன், ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். காரணம், யாருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டாரு, ஆண்டவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 3:16. ஆண்டவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும் துறந்து கற்பர் என மக்கள் மத்தியில் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தங்க வாய்க்கைன்னு சொல்லுவாங்க, கோல்டன் டெக்ஸ்ட். யோவான் 3:16. தெரியாத ஆளே இருக்கக்கூடாது. சண்டே கிளாஸ்லேருந்து பிரசங்கத்திலேருந்து நம்ம கேட்டு மனப்பாடம் பண்ணி மறந்து போன ஒரு வசனம் டக்குன்னு இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் எவ்வளவாய் தன்னுடைய 2 காரங்களையும் என்ன பண்ணாராம், அன்பு கூர்ந்தார். அல்லையா? அன்பு கூர்ந்தார். தேவனாகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இல்லையா? முதல் மிஷினரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். முதல் மிஷினரி உலகத்துக்கு வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து முதல் மிஷினரி. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்த மிஷினரி யாரு? தோமா. இல்லையா? ஆக பாருங்க, அந்த மத்தேயு 28 18 19 20 சபைக்கு கொடுத்த பெரிய கட்டளை, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இல்லையா? இந்த கட்டளையை சிறமேற்கொண்டுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா ஸ்காட்லாந்து தேசத்தை விட்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு வந்தார். உலகமெங்கும் போக சொன்னார் இல்லையா? ஆகவே அவர் ஆப்பிரிக்காவுக்கு வந்தார். கடந்த மாதத்தில் சீகன் பால்க் அவர் ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். இப்படி நிறைய பேர். வில்லியம் கேரி கல்கட்டாவில் வந்து சிராம்பூரில் ஊழியத்தை தொடங்கினார். நிறைய மிஷனரிகள் சொல்லிட்டு போகலாம். வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கு சொன்னாக்கா இதுக்கு காரணம் யாரு? ஐடாஸ் கடர். ஐடாஸ் கடர் அம்மா, அவங்க அப்பா டாக்டரா. இந்த பிராமின்ஸ் வந்து அவங்க மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க,
டெலிவரிக்காக வரும்போது இந்த அம்மா பார்க்க முடியாது, படிக்கல, அப்பா தான் பார்க்கணும். அதனால் அந்த பிராமின்ஸ் என்ன பண்ணாராம், ஆம்பளை கிட்ட போயிட்டு நான் டெலிவரிக்கு அனுப்ப மாட்டேன் என் மனைவின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாராம். அது என்னாச்சுன்னு சொன்னால் குழந்தையும் தாய் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பிராமின்ஸ் டெலிவரிக்காக வரும்போது ஆண் டாக்டர்கிட்ட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த ஐடியாஸ் கார்டுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. என்ன வைராக்கியம்னு சொன்னால், இப்படிப்பட்டதான சகோதரிகள் மரித்து போகிறாங்களே, அதனால் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், டாக்டருக்கு படித்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், ஊழியத்தை மருத்துவ ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி வைராக்கியமாய் போனாங்க. டாக்டருக்கு படித்தாங்க, மீண்டும் வந்தாங்க. வெள்ளூர் சிஎம்சி மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ். அது மாத்திரமில்ல, இன்னைக்கு ராணிப்பேட்டையிலையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா? ராணிப்பேட்டையிலையும் பெரிய ஹாஸ்பிட்டல் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், வேர்ல்டு ஃபேமஸ். வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் மிஷினரிங்க இல்லையா? தாம்பரத்தில் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு, ஏக்கர் கணக்கில். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஏக்கர் கணக்காக இருக்கு கிறிஸ்டியன் காலேஜ். இங்கே நுங்கம்பாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெர்லிங் ரோட்டில் கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? மிஷினரிங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற மிஷினரி ஏன் பண்ணுறாங்க? அப்படி இருக்கக்கூடாது. தியாகத்தோடு அங்கே இருந்த எல்லா சொத்தெல்லாம் விற்றுங்க இந்தியா மேலே பாரம் கொண்டு, ஆப்பிரிக்கா தேசம் மேலே பாரம் கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணாங்க, செய்தாங்க. மரித்தும் இன்றும் பேசப்படுகிறார் இல்லையா? அதுதான் பாருங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த நாட்டுக்கு வந்தாரு? ஆப்பிரிக்காவுக்கு. ஆப்பிரிக்காவில் என்ன செய்வாங்க, கருப்பர் இனத்தை அடிமைகளை விற்பாங்க, அதை ஒழிச்சாரு. அங்கே நிறைய இடங்களை கண்டுபிடிக்காம இருந்தது, காடு இல்லையா, நிறைய காடு பகுதியில் இருந்த கிராமங்களை கண்டுபிடிச்சு நடந்தே போயிட்டு என்ன பண்ணுவாராம், ஊழியம் செய்வார். இப்போதான் டாட்டா சுமோ வேனு எல்லாம் வசதியும் இருக்கு, அப்பெல்லாம் ஒரு வசதியும் கிடையாது. இங்கே கூட திருவள்ளூரில் ஒரு கவுடின்னு ஒரு ஐயா வந்தாராம். அவர் பசிக்குதுன்னு கேட்டப்ப கூழ் கொடுத்தாங்களாம். அந்த கூழ் குடிக்க கூட பாத்திரம் கிடையாதான். என்ன செய்தாரா, தான் போட்டு இந்த தொப்பியில் வாங்கி இந்த கூழை குடிச்சார். தொப்பியில் எப்படி இருக்கு தொப்பி? தொப்பு நம்ம வாசனையா இருக்கு தொப்பி, தலையில் போட்டு இந்த தொப்பி அழுக்கா இருக்கும், எண்ணெய் படிஞ்சு இருக்கும், முடி இருக்கும். ஆனாலும் கூட பாருங்க, கவுடி இந்த ஐயா வந்து இந்த தொப்பியில் வாங்கி குடிச்சாராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூருக்கு போயிட்டு திரும்பும்போது ரைட் சைடில் இருக்கும் கவுடி சர்ச்சி, கவுடி ஸ்கூலு, ஈக்காட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஆகவே இந்த மிஸ்டர்களை பற்றி நான் பார்க்கறதுல என்ன வைராக நமக்கு வேணும், அவங்கள போல நாம் என்ன பண்ணோம், எழும்பி பிரகாசிக்கணும், ஊழியம் செய்யணும். வெளிநாட்டுக்கு போக முடியாத பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காவது நாம் என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லணும். சொல்றாரு இல்லையா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், என்ன செஞ்ச இல்லையா? கேட்குறாங்க இல்லையா, அப்பா உன்னை பெற்று படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்த அப்பாவுக்கு நீ என்ன செஞ்ச? முதியோர் இல்லத்தை கொண்டு போய் சேர்த்த, அதான் மிச்சம் இல்லையா? இல்லையா? நம்முடைய அப்பா கேட்குறாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவுக்கு நாம் ஆண்டோடைய அன்பை என்ன பண்ணோம், சொல்லணும். தான் எஃப்எம்பி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய கோல், கோ ஆர் சென்டு, போ அல்லது அனுப்பு. நீ போக முடியல என்ன பண்ணு, மிஷினரிய அனுப்பு. ஆகவே பாருங்க, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இந்த வைராக்கியம், கருப்பர் என்ன பக்கத்தில் மனுஷனை கூட பிடிச்சி சாப்பிட்டுவாங்க, பயங்கரமான காட்டுவாசிங்க போல. இந்த இடத்துல வந்து தியாகத்தோடு ஊழியம் செய்து ஆண்டவருடைய சபைகளை ஸ்தாபித்தார், பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்தார், ஊழியர்களை ஸ்தாபித்தார். நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். ஆகவே நாமே அப்படி ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன்னா மாறக்கூடாது.
நாம ஏன் ஒரு ஐடாஸ் கடரா மாறணும்? எப்போ மாறணும்? ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. இனி காலம் செல்லாது. ஆகவே இன்றைய ரட்சை நாள் இன்று அணுகிற நாள் சொல்றார். ஆகவே அருமையான டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா போல ஆண்டவருக்காக நம்ம எதையாக என்ன பண்ணோம்? செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. எனக்கு வாழ பிடிக்கல, சாவ போறேன், அது கிடையாது. ஆண்டவருக்காக எதையாவது செய்து நம்ம என்ன பண்ணோம்? சாகணும். ஆண்டவருக்காக கோதுமை மணியாய் நாம சாகணும். அவர் கோதுமை மணியாய் மறித்ததுனால்தான் இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசம் ஒரு கிறிஸ்துவ தேசமா மாறினது. கரங்களை தட்டி கத்த நாம. ஒரு கருப்பரையின மக்கள் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனால இன்னைக்கு ஆப்பிரிக்கா ஒரு ஆண்டவருடைய நாடாக திகழ்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட மிஷினரிகளை நாம் கேட்கறது மாத்திரம் இல்லை, நம்ம சொல்றது மாத்திரம் இல்லை, நம்ம மிஷினரிகளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்கணும் இல்லையா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5:8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே. ரோமர் 5:8. ரோமர் 5:8. எப்ப நமக்காக மரிச்சாராம் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாராம்? மரித்தார். மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லையா? நாம் நீதிமானாக இருந்தால, நாம் பாவிகளாக இருக்க நமக்காக அவர் மரித்தார். நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் சிலுவை சுமந்தார். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் சிலுவையில் ஆணி அடிக்க தன்னுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தார். நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நாம் செய்த பாவத்துக்காக, கால் செய்த பாவத்துக்காக அவர் கால் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர்தான் சொல்லாரு, ஆண்டவருடைய அன்பை விளங்க பண்ண. அந்த அன்பை தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா என்ன பண்ணாரு? ஆப்பிரிக்கா தேசத்தில் அறிவித்தார். ஆகவே அந்த அன்பை நாம இந்தியாவில் கண்ணம்பாளையத்தில், மல்லிமா நகர், இழுப்புத்தோப்பில் நாம் என்ன பண்ணோம்? அறிவிக்கணும் இல்லையா? ஆண்டவன் நமக்கு செய்த நன்மைகள், நாம் ஏற்க வேண்டிய அந்த தண்டனையை, நாம் ஏற்க வேண்டிய அந்த எல்லா விதம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மள ரிலீஸ் ஆகிட்டார். ஆகவே அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லணும். அந்த லேகவனாக பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து கேட்குறேன், நான் உங்க கூடவே இருக்க போறேன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? இல்லப்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லு, மற்றவங்களுக்கு போய் சொல்லு. அவங்க கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களோடு என்ன பண்ணோம்? பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா ஆப்பிரிக்காவில் பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் உருவானது. அவர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் மரிக்கும்போது 1873 மரிச்சிருக்கார். 60 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தார் இல்லையா? ஆகவே நாம கூட அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா போல மாறுவோம். ஆண்டவருக்காக நாம் எதையாக ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம் இல்லையா? அவர் சொல்லும்போது தான், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய சந்தோஷத்துல மகிழ்ச்சியில பிரவேசிக்கணும். வாசிக்கலாமா? மத்திய 25 சொல்றாரு பாருங்க. வாருங்கள் என் பிதாவினால், மத்திய 25ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் சபிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்றாரு 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள்.
பசியா இருந்தேன். போதும் போதும். இது எங்க இருக்கிறவங்க? இடது பக்கத்தில் இருக்கு. இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. 34 25 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆக இங்கே வலது பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், இடத்துல சபிக்கப்பட்ட நிலைமை. இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? வஸ்திரம் இல்லாத இருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தீங்க, தாகத்தை தீர்த்தீங்க, அந்நினா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க, காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்க. ஐயா, நாங்கள் எப்போ உங்களுடைய பசி இருக்கு கண்டோம், எப்போ காவலில் பார்த்தோம், எப்போ உங்கள் தாகமுள்ளவராக பார்த்தோன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் இல்லையா? ஆகவே அவனுடைய சுவிசேஷ அன்பு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நம்மால் இயன்றது என்ன பண்ணோம்? முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். ஏதாவது செய்யணும். நமக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதுன்றார். திராணி இருக்கும்போது என்ன பண்ணணுமா? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். குடிகாரனுக்கு போய் செய்யக்கூடாது. குடிச்சிட்டு அவன் லிவர் காலி ஆகிட்டு படுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடுவான். இப்போ நம்ம மேலே சாபம் வரும். நல்ல மனுஷனுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்க மனிதர்களுக்கு என்ன பண்ணுமா நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். ஆகவே இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம டேவிட் லிவிங்ஸ்டனாக மாறுவோமா? மாறுவோம். ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டியதில்லை. எங்கே போகலாம்? பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு என்னவா இருக்குதா? பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது ஸ்ட்ரென்த்து, பூஸ்ட்டு, தேவபலனாக இருக்குதுன்றார். ஆமாம், ரட்சிக்கப்பட ஆட்டுக்கு போன வள்ளிலிக்காரன் வந்துட்டேன், வேறு வேலை இல்லை, இப்படி தான் ஒருத்தன் கேள்வி பண்ணியிருந்தான் என்ன, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அலுமினிய பாத்திரம்னுமா. இன்னைக்கு பார்த்தா ஏஎன்எம் சபையில் போய் நாசான் எடுத்துருக்கிறான். இங்கே ஜான்ராய் சபையில் குடும்பம் போகிறாங்க. ஒரு காலத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அலுமினிய பாத்திரம்னா, இன்னைக்கு அவனே ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம சொல்லும்போது வேணான்னா கூட பரவாயில்ல, நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம். கர்த்தர் சந்திப்பார். சொல்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தகுதியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார். இல்லை காலில் இருக்கிற தூசியை உதிரி தள்ளிட்டு நியாயத்திருப்பனால அது என்ன பண்ணுவோம்? உனக்கு சாட்சி கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே நாம் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம எதையாக என்ன பண்ணோம்? செய்யணும். அதுதான் நம்மளுடைய கிரியை நம்மோடு கூட வரும். நம்ம வீட்டில் கட்டின வீடு வராது, வாங்கின பைக்கு வராது, காரு வராது. எதுதான் வரும்? நம்ம ஆண்டவருக்காக செஞ்ச கிரியை தான் நம்மோடு கூட வரும். ஆண்டவருக்காக நம்ம கிரியை நடப்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? இப்போ பிரைஸு ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை, உம்மை